ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மெலிலே மேஜிக். இன்றைக்கி நம்ம போகிறது பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள். இது ரொம்ப ஒரு ஆஃப் பீட், நிறைய பேருக்கு பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. பட் இது நந்தி ஹில்ஸோட அடிவாரத்தில் கீழேயே இருக்குது, விச் இஸ் போகநந்தீஸ்வரா டெம்பிள். இது ஒரு சிவன் கோயில் தான், பட் பயங்கர ஓல்டானது. இட்ஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு அங்கே போட்டிருந்த ஒன் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி இது தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையான கோயில். ஒரு ராணி கட்டியிருக்காங்க, ரத்னவளின்ற ஒரு ராணி கட்டியிருக்கிற கோயில் இது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வெளியில் பயங்கரமான ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குது நடக்கிறதுக்கு. அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள். இங்கே மண்டபங்கள் இருக்குது, பழைய மண்டபங்கள். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதை பற்றி ஏன் நமக்குலாம் இன்னும் நிறைய தெரியலன்ட்டு, எஸ்பெஷலி பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. மேபி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள். இதுக்கும் எந்த கோபுரம் வெளியில் பெருசாக கிடையாது. பட் இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பழமையானது. இந்த இருக்கிற டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப பழமையானதுன்றது பார்த்தாலே தெரியுது. இது வெளியில் இருக்கிற ஒரு மண்டபத்தோட ஆர்கிடெக்சர் தான். பெருசாக இந்த கோயிலுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ நாட் அலவுடுன்னு எல்லா இடத்துலையும் ப்ரொஹிபிஷன்ஸுன்ட்டு போர்ட் போட்டிருக்காங்க. அதனால் என்னால் பெருசாக எடுக்க முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர். உள்ளே இருந்தது அத்தனை தூண் இருக்குது, உள்ளே பிளாக் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி கருங்கல் காவிங்ஸ் கூட நிறைய இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே நிறைய இடத்துல இந்த கல்லுலலாம் தமிழில் பொறிச்சிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒருவேளை தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்களோ, இல்லை ஹலே கன்னடாவில் தமிழ் லெட்டர்ஸ் மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனாலேயே எனக்கு தெரியல. பட் இந்த நந்தி ஹில்ஸ் பேக் ட்ராப்பில் இங்கே இருக்கிற இந்த சிவன் கோயில் நிஜமாகவே வைப் அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்தது. அந்த கருங்கல்லாம் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பழைய கொடிமரம் இருக்கிற பழைய காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே ஒரு வைப் இருக்குது. அது கண்டிப்பாக இங்கே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே 3 விதமான சிவலிங்கம் இருக்குது. ஒன்று போகநந்தீஸ்வரர், இன்னொன்று அருணாச்சலேஸ்வரர், இன்னொன்று உமா மகேஸ்வரர். ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரும் செமையாக இருக்குது. என்னால் அதை ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அங்கேயே சொல்லிகிட்டே இருந்தாங்க ஷூட் பண்ணாதீங்கன்ட்டு. சிலதெல்லாம் மதிக்கணும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன், சில ரூல்ஸ் எல்லாம். பட் இது மாதிரி இருக்கிறத வெளியில் கொண்டு காட்டினா இன்னும் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, நிறைய அது வெளியில் வருன்றது என்னோட நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. அதனால் நான் இதை எடுத்தேன். இங்கே நான் எடுத்திருக்கிற இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கல் 2, இது இங்கே கிடைச்ச 2 கல். அண்ட் இது தமிழில் இதில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆர்கிடெக்சரில் இந்த போகநந்தீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இல்லை நார்த் பெங்களூரில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் 1 hour drive. கண்டிப்பாக போய் பாருங்கள், யூ வில் ஆல்சோ லவ் இட். இது அந்த கோயிலோட குளம், இதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. இது மாதிரி நிறைய கோயிலுங்களுக்கும் நிறைய இடங்களுக்கும் நான் மீண்டும் போகும்போது உங்களையும் இதே மாதிரி கூட்டிகிட்டு உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ அன்டில் தென் கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட். இது மாதிரி நிறைய பிளேசஸ், நிறைய ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் காட்டுறேன். Until then, see you. Bye bye.